வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ. உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் நீரே என் வாழ்வாகும். அனைத்துமே உமதருள் நினைவாகும். அறிவுரை வழங்கிடும் அன்பரும் நீர். அறவழி நடத்திடும் ஆயரும் நீர். ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து.
உறுதியை தந்திடும் உயிர் துணை நீர் உமை தினம் கண் முன்னே கொண்டுள்ளே. நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே என் நிறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 4 இறைச்சொற்றுடர்கள் 38 முதல் 44 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டுக்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறை நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றார்கள். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, நோய்கள் வரும் போகும். மருந்து கொடுப்பது மருத்துவர்கள், ஆனால் குணப்படுத்துவது இறைவனே என்ற ஒரு புரிதலை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த குணப்படுத்துதல் எப்படி நடக்கும் என்று சொன்னால் நம்பிக்கையின் பேரில் நடக்கும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த குணப்படுத்துதல் நடைபெறுமா என்பது எனக்கு பல கேள்விகளை உருவாக்குகிறது. நாம் பிறந்த நாளிலிருந்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் வைப்பதில்லை. நோய் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், கடன் பாரங்கள் வரலாம், நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், நினைத்த நேரத்தில் நடைபெறாமல் இருக்கலாம், நினைத்தது போல நடக்காமல் இருக்கலாம். சிங்க குட்டிகள் பட்டினி இருந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த குறையும் இராது என்பது நமக்கு தெரியும். நாம் இன்பமாக இருக்கிற பொழுது நம்மோடு இணைந்து மகிழ்கிறார், துன்பமாக இருக்கும் போது நமக்கு துணையாக இருக்கிறார். இப்படி உதவி செய்கிற கடவுள் ஆண்டவர், இப்படி நமக்கு நல்லது செய்யும் கடவுள், அவர் நம் நல்வாழ்விற்கு காரணமாக இருப்பது போல நாமும் அடுத்தவர் நல்ல வாழ்விற்கும் காரணமாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார். நாம் ஒருவரிடமிருந்து உதவி பெறுகிறோம் என்று சொன்னால் அந்த உதவியை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு படிப்பதற்காக ஏதாவது நிறுவனம் உதவி செய்கிறது என்று சொன்னால், அதே உதவி பெறுகிற நான் என்னோடு கஷ்டப்படுகிற இன்னொருவருக்கு நான் படித்து முடித்த பிறகு என்னால் முடிந்த அளவுக்கு அந்த உதவி செய்கிறேன் என்று சொன்னால் அதுதான் உதவியும் உடனிருப்புடைய அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு மாமியார் வழியாக இது விளக்கப்படுகிறது. பேதுருவின் மாமியார் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று சுகம் பெறுகிறார். அவருக்கு இறைவனிடமிருந்து நல்வாழ்வு கிடைக்கிறது. நல்வாழ்வை பெற்ற அவர் அடுத்தவருக்கு பணிவிடை செய்கிறார். ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்காமல் உடனடியாகவே பணிவிடையில் இறங்குகிறார்.
பணிவிடை என்பது அடுத்தவர் நல்வாழ்விற்கு அவர் காரணமாக கருவியாக மாறுகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. நான் மட்டும் உயர்ந்தால் படித்தால் மட்டும் போதாது என்று நினைக்கின்றவர்கள் கடவுளின் பிள்ளைகள் அல்ல. அவர்கள் சுயநலம் பெற்றெடுத்த பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் அடுத்தவருக்கு கரம் கொடுக்கின்றவர்கள், கலங்கரை விளக்காக இருக்கிறவர்கள், மற்றவரின் நல்வாழ்விற்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள். அடுத்தவர் நல்வாழ்விற்கு சாதி பார்க்காமல், குடும்ப அந்தஸ்து பார்க்காமல், மதம் பார்க்காமல் நல்வாழ்விற்கு உதவி செய்கின்றவர்களே தங்களுடைய வெற்றியை மனதார கொண்டாட முடியும். அவர்களுடைய புகழ்பாக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் நிச்சயமாக. தொழுகை கூடத்திலிருந்து சீமோனின் வீட்டிற்கு சென்ற இயேசு கடும் காய்ச்சலாலே துன்புற்ற நிலையிலே இருந்த சீமோனின் மாமியாரை குணமாக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஒரு சுவையான செய்தி. பொதுவாக நோயிலிருந்து நலம் பெற்ற ஒரு மனிதர் என்ன செய்வார்? ஓய்வு எடுக்க வேண்டும். டாக்டர் பொதுவாக நம்மகிட்ட சொல்றது தானே, மருந்து சாப்பிட்டீங்களா ஃபாதர், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கே ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லை, ஓய்வு இல்லை, நேரம் கொடுக்கல. ஆனால் சீமோனின் மாமியாரோ அத்தகைய சிந்தனையில் இறங்காமல் உடனே அவர்களுக்கு பணிவிடை செய்ய தொடங்கினார். பெண்களுக்கே உரிய ஒரு இயல்பு, தங்களை மறந்து பிறரை கவனிக்கின்ற தாய்மை பண்பு. இது அடிமை பண்பாக பார்க்கவில்லை, இது ஒரு அன்பு பண்பாக நான் பார்க்கிறேன். நலம் என்பது ஆண்டவர் தருகின்ற ஒரு ஆசீர், ஒரு கொடை. இந்த கொடையானது பிறருக்கு பணிவிடை புரியவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மிக அழுத்தமாக சான்று பருகிறார் சீமோனின் மாமியார். நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உடல் நலம் என்ற கொடைக்காக நன்றி கூறி நலமோடு வாழ நாம் நலமற்றோருக்கு பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய வாசகம் மூலமாக நினைவூட்டிக் கொள்வோம். நற்செய்தி நூல்களில் பணிவிடை புரிகின்ற முதல் ஆள் இந்த பெயர் குறிப்பிடப்படாத பெண்மணியே என்பது கருத்தத்தக்கது. லூக்கா நற்செய்தியிலே வேறு பல பெண்கள் பணிவிடை செய்தார்கள் என்னும் குறிப்புகள் உண்டு. எடுத்துக்காட்டாக மரியா, மார்த்தா. மேலும் பெண்கள் இயேசுவின் சீடர்களாக மாறி அவருடைய போதனையை செய்மடுப்பர், இயேசு பற்றி பிறருக்கு அறிவிப்பர். இவ்வாறு இயேசுவின் பணியை தொடர்ந்து ஆற்றுவதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்குட்டு என்னும் உரிமை என்னும் உண்மையை லூக்கா நற்செய்தியிலே தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் அன்பை நேரடியாக அனுபவித்தவர்கள் அவருக்கு பணிபுரிவதிலே, அவருடைய பணியை தொடர்வதிலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அவருடைய வல்லமையால் நலம் பெற்றவர்கள் புது தெம்பு பெற்று பணி செய்ய முன் வருவார்கள். இன்றைய உலகிலும் கிறிஸ்துவை நம்புவோரின் குழுவாகிய திருஅவை இயேசுவின் வல்லமையால் திடம்பெற்று மக்களுக்கு மீட்பின் நற்செய்தியை தொடர்ந்து அறிவிக்க வேண்டும். இன்னும் பல நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். யாவரும் மீண்டும் நலம் பெற்று இயேசுடைய பணியை தொடர வாழ்த்துவோம், ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. நலம் தருகின்ற ஆண்டவரை இறைவாவை போற்றுகிறோம். எத்தனையோ முறை நீர் எங்களை நோய் நின்றும் பிணிகளில் நின்றும் ஆபத்துகளிலிருந்தும் காத்து கொண்டிருக்கிறீர். அந்த வேளைகளுக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். இவ்வாறு நீர் எங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாட்களை நாங்கள் உமக்கும் உமது மக்களுக்கும் பணிவிடை புரிவதிலே கழிக்கவும், இறைவா உமது வல்லமையால் நலமடைந்த நாங்கள் உமது பணியை மகிழ்வோடு தொடர்ந்திடம் அருள்தாரும். ஆமென். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா,
அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே, பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா. அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா. கருவில் சுமந்த தாயே, கனிவா
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.